Tonight I'm going to teach you something on marriage. இந்த ராத்திரி வேளையிலும் திருமணத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். Morning, Anna Pastor Pramla spoke from the life of Samson. சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து காலையில் போதகர் பிரமிளா உங்களுக்கு போதித்தார்கள். So then I decided tonight I'm going to touch that. இந்த ராத்திரியில் நான் முடிவு செய்தேன் அதிலிருந்து நான் அதை தொட்டு பேச வேண்டும் என்று. When you think about Samson, சிம்சோனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது the first thing that comes to your mind is known for strength. அவனுடைய பலத்தை தான் முதலாவது நாம் சிந்தனையில் கொண்டு வருகிறோம். If somebody is really strong and muscular, we call them, Samson. ஒரு நல்ல பலத்துக்குரிய தசையுள்ள மனுஷனை நினைக்கும் பொழுது அந்த மனுஷனை சிம்சோன் என்று அழைக்கிறோம். Some of the births are supernatural. சில பிறப்புகள் எல்லாம் அசாதாரணமானவை அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. That means even before they were born, God talks about or tells about their birth and the reason for their birth. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் ஏன் பிறக்கிறார்கள், எந்த முகாந்தரத்தோடு பிறக்கிறார்கள் என்பதை குறித்ததான காரணத்தை தேவன் தெரிவிக்கிறார். So when Samson was born, the Bible says God spoke to the parents. சிம்சோன் பிறந்த பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பெற்றோர்களிடத்திலே தேவன் பேசினார். So any dad and mom would be shocked to know that the angel of the Lord does come and speaks about their child when they don't have a child. பிள்ளை அற்று இருக்கும் பொழுது தங்கள் பிள்ளையை குறித்து ஒரு தேவதூதன் தோன்றி காரியங்களை தெரிவிக்கும் பொழுது எந்த பெற்றோருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். And you understand what I'm talking about? நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? So when you talk about children, it's not something that happens because a man has sex with a woman. ஒரு மனுஷனிடத்தில் வைத்திருக்கிற உறவின் நிமித்தமாக பிறப்பது பிள்ளை அல்ல. Does God involved in the birth of every child? ஒவ்வொரு பிள்ளையின் பிறப்பிலும் தேவன் ஈடுபட்டிருக்கிறாரா? Sometimes we think, this is very natural for us to get children. சில நேரம் நாம் சிந்திக்கிறோம் பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது ஒரு இயற்கையான காரியம். So when you don't have vision for your generation, உங்களுடைய தலைமுறையை குறித்ததான தரிசனம் உங்களுக்கு இல்லை என்றால் you do not even know how to bring them up. எப்படி அவர்களை வளர்ப்பது என்று கூட தெரியாமல் போய்விடும். So we think it happens to everybody, so it does happen to us as well. எல்லாருக்கும் நடப்பதை போல எனக்கும் நடக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளலாம். So but I would like to tell you, in every godly family, children are not an accident or a coincidence. நீங்கள் அறிய வேண்டியதான காரியம், ஒவ்வொரு தேவ பக்தி உள்ள குடும்பத்திலும் பிள்ளைகள் எதேச்சையாகவோ ஒரு விபத்தாகவோ பிறப்பது இல்லை. So those who are looking forward to have kids, நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புகிற தம்பதியாய் இருப்பீர்கள் என்றால் conceive the vision before you conceive the baby. பிள்ளையை கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக தரிசனத்தை கர்ப்பம் தரியுங்கள். So here we talk about Manoah and his wife. They did not have a child for many years. இங்கே மனோவாவையும் அவருடைய மனைவியும் பற்றி பார்க்கும் பொழுது பல வருடங்களாக அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. So suddenly one day the angel of the Lord appeared to Manoah. ஒரு நாள் திடீரென்று to his wife. மனோவாவின் மனைவியினிடத்திலே தூதனானவர் தோன்றினார். You are sterile and childless, but you are going to conceive and have a son. இதோ நீ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். I told you, last time, God does decide about the sexuality. நான் கடந்த முறை பேசினேன், ஒரு மனுஷனுடைய தன்மையை கர்த்தர் தீர்மானிக்கிறார். So the Lord says you're going to have a son. தேவன் சொன்ன காரியம், நீ ஒரு குமாரனை பெறுவாய். So if you're born as a son, there is a reason. நீங்கள் மகனாய் பிறந்திருந்தால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. If you're born as a daughter, there's a reason as well. நீங்கள் மகளாய் பிறந்திருந்தால் அதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. Sometimes the girls think, I wish I could be a boy. சில நேரம் பெண் பிள்ளைகள் நினைக்கிறார்கள், நான் ஒரு பையனாய் பிறந்திருந்தால் நலமாய் இருக்கும். So sometimes some boys think, I wish I could be a girl. சில நேரம் சில பையன்கள் நினைத்து விடுகிறார்கள், நான் பெண்ணாய் இருந்திருந்தால் நலமாய் இருக்கும். That's the reason a lot of people today in this world, they do a lot of cross dressing. அதனால தான் இப்படியாக உடை மாற்றம் அணிந்து சிலர் வருகிறார்கள். No, there's a special club for those kind of people, to project themselves as
in an opposite sex. பாருங்கள், இப்படி எதிர்பாலுணர்வுள்ள மக்களாக தோன்றுவதற்குரிய சில உடை அணிவித்தல் என்றே உண்டு. Thank God we don't have this in Bangalore. அதை நாம் இப்படியாக இந்த பட்டணத்திலே பார்க்க முடிவதில்லை. A man will dress like a woman and go to the club. பாருங்கள், இப்படியாக செல்லும்போது அந்த இடங்களுக்கு இப்படியாக பெண்ணை போல உடை அணிந்து செல்வார்கள். Man will dress up like a woman and go to the club. ஆண் பெண்ணை போல உடை அணிந்து அந்த கிளப்புக்கு செல்வார்கள். Woman will dress up like a man and go to another club. ஸ்ரீயானவள் இப்படியாக ஆணை போல உடை அணிந்து வேறொரு கிளப்புக்கு செல்வார்கள். But we need to understand God knew what you should be. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று. If you are created as a man, be happy. ஒரு மனுஷனாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் சந்தோஷமாயிருங்கள். If you are created as a woman, it's not a curse. Be happy. ஸ்ரீயாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, சந்தோஷமாயிருங்கள். God did have a say about your sexuality. உங்களுடைய பாலுணர்வின் நிலைமையை குறித்ததான தீர்மானத்தை தேவன் எடுத்தார். How many of you say yes? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? Hallelujah. So every child that's born in your family. ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்றால், There's some time when we are girl babies. சில பெண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது, oh, some parents say, I wish I could have a boy. எனக்கு பையன் பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு சில பெற்றோர்கள் சொல்வார்கள். You are thinking against God's will. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாக சிந்திக்கிறீர்கள். You are speaking against God's will. ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். You don't value what God has given. ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் மதிக்கவில்லை. Now I was in Meghalaya for a few days. மேகாலய இடத்திலே நான் சில நாட்கள் இருந்தேன். Now the pastor, he has 3 girls. அந்த போதகருக்கு 3 பெண் பிள்ளைகள். And he said, I'm the most blessed person. நான் மிக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னார். And all the women adore me in my house. எல்லா பெண்களும் என்னுடைய வீட்டிலே என்னை போற்றுகிறார்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Try to value what God has given. ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் மதிக்க முயற்சி செய்யுங்கள். Amen. So God prophesied over Samson's birth. சிம்சோனின் பிறப்பை குறித்து தேவன் தீர்க்கதரிசனம் உரைத்தார். You will conceive and give birth to a son. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். And no razor may be used on his head. அவன் தலையில் சவரகன் கத்தி படலாகாது. Because he will be a Nazirite. ஏனென்றால் அவன் நசரேயனாக இருப்பார். Set apart to God from birth. பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பார். And he will begin the deliverance of Israel. இஸ்ரவேலை அவன் ரட்சிக்க துவங்குவான். Somebody saying amen. What an amazing thing. God could speak about a child saying that baby would be set apart from God from birth. பாருங்கள், எத்தனை ஒரு அருமையான காரியம். பிறப்பிலிருந்தே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பு. Somebody saying amen. ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. Maybe you say that I came to know the Lord when I was 15 or 20. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் 15-20 வயது இருக்கும் பொழுதுதான் நான் தேவனை தெரிந்து கொண்டேன். But if you have vision, your baby could be set apart from the womb when you pray to God. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ப்பம் திறந்து பிறக்கிற பிள்ளையானது தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்படும். Somebody say hallelujah. So now he was ordained by God to be his agent to initiate deliverance for Israel from Philistines. பாருங்கள், பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை நீங்களாக்கி விடுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய பிரதிநிதியாக அவன் செயல்படத் தொடங்கினான். So why did I say? Because this is the beginning of Samson. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இதுதான் சிம்சோனின் ஆரம்பம். A man now who was designed to have a powerful and great destiny in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய திட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்ட வல்லமையுடைய ஒரு மனுஷனாய் இருந்தார். Now a lot of people try to qualify themselves to be used of God as we grow up. நாம் வளரும் பொழுது अनेक மக்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு தங்களை பாத்திரவான்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். We pray a lot. அதிகமாய் ஜெபிக்கிறோம். We fast a lot. உபவாசிக்கிறோம். We consecrate our lives. நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். But here we are talking about somebody even before he could be born. God said, I will set you apart. இங்கே ஒருவரை பார்க்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே நான் உன்னை எனக்காக பிரித்தெடுக்கிறேன் என்று தேவனே சொல்கிறார். Such a powerful man. அத்தனை வல்லமையான ஒரு மனுஷன். Such a powerful birth. அத்தனை வல்லமையான ஒரு பிறப்பு. God had to send an angel from heaven about to speak to this lady about the destiny of this child. பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய தாயாகிய ஒரு ஸ்திரீனிடத்திலே தோன்றி இப்படியாக ஒரு பிள்ளையுடைய எதிர்கால திட்டத்தை
வேண்டிய ஒரு வல்லமையான பிறப்பு. Because the Israel, they were slaves under Philistines. ஏனென்றால் பெலிஸ்தருடைய கைகளுக்கு கீழாக இஸ்ரவேல் தேசமானது அடிமைப்பட்டிருந்தது. And the Lord said, this child will begin the deliverance of Israel. தேவன் சொன்ன காரியம், இந்த பிள்ளையானவன் பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்கலாக்கி இஸ்ரவேலை ரட்சிக்க துவங்குவார். Now listen very carefully. இப்பொழுது என்னை கவனமாக கேளுங்கள். So here we talk about a person with a great destiny. இங்கே ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய திட்டத்தை பெற்ற மனுஷனை பற்றி பேசுகிறோம். But if you talk about his personal family married life, he was a catastrophe. பாருங்கள், அவனுடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது அது ஒரு இடிபாடுகளுக்கு உட்பட்டதான வாழ்க்கையாய் இருந்தது. He was a complete failure. ஒரு முழுமொத்த தோல்வியுற்றவனாக இருந்தான். He had a great call upon his life. அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழைப்பு இருந்தது. God set him apart from birth. பிறப்பிலேயே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். But when you think about his married life, ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து யோசித்தோம் என்றால் he was a complete failure. ஒரு முழுமையான தோல்வியுற்ற மனுஷனாய் இருந்தார். The enemy ruined his married life. எதிரியானவன் அவனுடைய திருமண வாழ்க்கையை சிதைத்திருந்தான். So now listen carefully. என்னை கவனமாய் கேளுங்கள். It doesn't matter how big you are called by God to do some big things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவனுடைய அழைப்பை பெற்ற நபராய் நீங்கள் இருந்தாலும், But if you open the door to the devil to attack your marriage, I want to tell you, you are through. நீங்கள் பிசாசுக்கு உங்களுடைய திருமணத்தை எதிர்க்கும்படியான வாசலை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் முடிந்தது கதை. The enemy is moving about like a roaring lion looking for a chance whom he may devour. யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். He is looking for a chance. அவன் ஒரு வகையை பார்த்து கொண்டிருக்கிறான். When you give a chance, நீங்கள் வகையை கொடுக்கும் பொழுது then he will move in. அவன் உள்ளே கடந்து வருகிறான். So he had a greatest call in his life. அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருந்தது. But he was a complete failure in his personal married life. ஆனால் தனிப்பட்ட திருமண வாழ்க்கையிலே ஒரு முழுமொத்த தோல்வியுற்ற மனுஷனாக இருந்தார். So listen carefully. என்னை கவனமாக கேளுங்கள். To fulfill God's call in your life, வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு you need to choose the right life partner. சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். Amen. Our children should choose the right life partners. நம்முடைய பிள்ளைகள் சரியான வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுக்க வேண்டும். So I've seen a lot of people with a wonderful, amazing anointing and greater call. They messed up their lives in marriage. அநேக மக்களை பார்த்திருக்கிறேன், அற்புதமான, அருமையான, வல்லமையான, பெரிய தேவ அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்கள், ஆனால் தங்களுடைய திருமண வாழ்க்கையை மகா பிரச்சனைக்குள்ளானதை மாற்றி இருக்கிறார். Because they made a wrong decisions. ஏனென்றால் தவறான முடிவுகளை எடுத்தபடியினால். So your married life is very important if you want to serve and love God. நீங்கள் தேவனை சேவித்து அவரை நேசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண முடிவு என்பது மிக முக்கியமானது. You can never disconnect your public ministry from your private life. உங்களுடைய பகிரங்கமான ஊழிய வாழ்க்கையை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. Your public ministry is an outcome of your private, personal, holy, consecrated life before God. அந்தரங்க வாழ்க்கையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையிலும் இருந்து வெளிப்படுவதே வெளியரங்கமான ஊழியத்தின் வாழ்க்கை. That's why the Lord said, the Lord, the Father who sees what is done in secret, he will reward you publicly. அதனால்தான் பரலோக பிதாவானவர் எதை அந்தரங்கத்தில் பார்க்கிறாரோ அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனளிப்பார். So when God wanted to bless the world, ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது he didn't start a church. ஒரு சபையை அவர் ஆரம்பிக்கவே இல்லை. He created Adam and then Eve for Adam. பாருங்கள், ஆதாமை சிருஷ்டித்தவர், பிறகு ஆதாமுக்காக ஏவாளை சிருஷ்டித்தார். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Amen. So as for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Amen. If God doesn't reign in your family, உங்களுடைய குடும்பத்திலே தேவன் ஆளவில்லை என்றால், if he doesn't reign in your marriage, உங்களுடைய திருமணத்தில் அவர் ஆளவில்லை என்றால், no matter what you do in the church, நீங்கள் சபையில் எதை செய்தாலும், no matter how great your ministry is, எவ்வளவு வல்லமையான பெரிய ஊழியம் செய்தாலும், no, it is a waste. அது வீணாய் போகும். Because God wants to live with you in your family. ஏனென்றால் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்திலே தேவன்
ஜீவிக்க I விரும்புகிறார். will live among you. நான் உங்களிடத்தில் வாசம் பண்ணி Walk among you. உங்களிடத்தில் உலாவி I will be your God. உங்கள் தேவனாய் இருப்பேன். You shall be my people. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். Amen. Thank God for a good church. ஒரு நல்ல சபைக்காக தேவனுக்கு நன்றி. But we need to have good Bible-based, word-based families. ஆனா வேதத்தை சார்ந்த வசனத்தை சார்ந்த குடும்பங்கள் நமக்கு இருந்தாக வேண்டும். I keep saying this. அதை நான் எப்பொழுதும் தொடர்ந்து சொல்லிக் Your கொண்டிருக்கிறேன். married life is like building up one brick upon the other. உடைய திருமண வாழ்க்கையானது ஒரு செங்கலின் மேல் இன்னொரு செங்கலை வைத்து கட்டுவதற்கு ஒப்பாகும். You can never say now we have fantastic life by default. ஏதோ எதேச்சியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது என்று யாரும் சொல்லவே முடியாது. I don't believe that. அதை நான் நம்பவும் மாட்டேன். If you are taught by God, நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருந்தால் you will reorganize your life according to God's word and your marriage. உங்களுடைய வாழ்க்கையும் திருமணத்தையும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே மறுபடியுமாக கட்டமைப்பீர்கள். It's not the question of just being happy in your marriage. ஏதோ திருமணத்திலே சந்தோஷமா இருப்பதை பற்றி பேசுகிற காரியம் அல்ல. I please you and you please me. நீ என்னை பிரியப்படுத்து நான் உன்னை பிரியப்படுத்துகிறேன். But it's a question of pleasing the Lord together. ஆனால் இருவரும் சேர்ந்து தேவனை பிரியப்படுத்துவதே அதற்குரிய விஷயம். As for me and my house, நானும் என் வீட்டாருமோ என்றார் we will serve the Lord. தேவனையே சேவிப்போம். The ultimate end is to serve God. முழுமையான கடைசி முடிவு என்னென்றால் கர்த்தரை To சேவிப்பது. serve God I need a family. கர்த்தரை சேவிக்க எனக்கு ஒரு குடும்பம் தேவை. To serve God I need a life partner. கர்த்தரை சேவிக்க எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. To serve God I need to have a great marriage. கர்த்தரை சேவிக்க எனக்கு ஒரு நல்ல சிறந்த திருமணம் தேவை. Because from Monday to Saturday God moves in our homes. ஏனென்றால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை தேவன் நம்முடைய வீட்டிலே உலாவுகிறார். Hallelujah. Samson, when he grew up, சிம்சோன் வளர்ந்தபோது he went down to Timnah. திம்னாத்திற்கு அவன் கடந்து சென்றான். That's a Philistine town. அது ஒரு பெலிஸ்தரின் ஒரு பட்டணம். When an anointed person is found in a wrong place with the wrong people for the wrong reasons, then the enemy will attack you. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் தவறான இடத்திலே தவறான மக்களோடு தவறான முகாந்திரங்களோடு காணப்பட்டால் எதிரியானவன் எதிர்ப்பான். I would like to tell you something. Listen carefully. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். The enemy is very good in creating a trap for you. Trap for you. எதிரியானவன் உங்களுக்கென்று ஒரு கண்ணியை வடிவமைப்பதில் மிகவும் சிறந்தவன். But I got a good news for you right now. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். The devil doesn't have any power to create a trap within the boundaries. ஆனால் வரைமுறைகளுக்கு உட்பட்ட அதாவது வேலிகளுக்கு உட்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கண்ணியை வடிவமைப்பதில் அவன் சிறந்தவனே அல்ல. It does always create a trap outside the boundaries. ஆனால் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் தான் அவன் கண்ணிகளை உருவாக்குகிறான். So when you are trapped by something, நீங்கள் எதிலாவது சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் it's basically because we go out of the boundaries. நாம் வேலிக்கு தாண்டி சென்றபடியினால் வந்த காரியம். When you cross those boundaries, நாம் அந்த வேலியை தாண்டி செல்லும் பொழுது you stop being accountable. நாம் உத்தரவாதிகளாய் இல்லாமல் போய்விடுவோம். You stop being responsible. பொறுப்பாளிகளாய் இல்லாமல் போய்விடுவோம். I told you freedom is all about living life with boundaries. பாருங்கள், விடுதலை என்பதே வேலிக்கு உட்பட்ட வாழ்க்கை. Hallelujah. If there are no boundaries, வேலிகள் இல்லை என்றால் no, you are in bondage. நாம் கட்டுக்குள் இருக்கிறோம் என்ற அர்த்தம். But the world gives a totally a different definition for this. ஆனா உலகம் இதற்கு வித்தியாசமான பதிலை கொடுக்கிறது. Don't have any boundaries. வேலிகள் வைத்துக் கொள்ளாதே. So you are free. அதனால் நீ விடுதலையாய் இருப்பாய். But God say you must have boundaries. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நமக்கு நிச்சயமாக வேலிகள் அவசியம். So that you can be free. அதனால் நாம் விடுதலையாய் இருக்கலாம். I am a free man within the boundaries. நான் வேலிகளுக்கு உட்பட்ட விடுதலையான மனுஷன். I am free to love and worship God and be like God within the boundaries. நான் தேவனை நேசித்து ஆராதித்து அவரைப் போலவே இருப்பதற்கு வேலிகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு வைத்தார். Because within the boundaries there is a glory of God. ஏனென்றால் வேலிகளுக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை இருக்கிறது. Within
Within the boundaries, I see the presence of God. வேலைகளுக்கு உட்பட்ட அந்த நிலைமையில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். Within the boundaries, I see the provision and the protection of God. வேலைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நான் பார்க்கிறேன். So what you can find inside the boundaries, வேலைகளுக்கு உட்பட்ட நிலைமையில் நான் பார்க்கிற காரியங்கள், you cannot find the same thing outside the boundaries. வேலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் பார்க்க முடியாது. The situation inside the boundaries is different. வேலைகளுக்கு உட்பட்டதான சூழ்நிலையானது வித்தியாசமானது. The situation outside the boundaries is totally different. ஆனால் வேலைகளுக்கு அப்பாற்பட்டதான அந்த சூழ்நிலையானது முற்றிலும் வித்தியாசமானது. And the Lord says you must stay in put within the boundaries. அதனால் தேவன் நமக்கு சொல்லுகிறதான காரியம் அந்த வேலைகளுக்கு உட்பட்ட அந்த நிலைமையில் வாழ வேண்டும். It is not good for man to order his own steps. பாருங்கள், மனுஷன் தன்னுடைய அடிகளை நடத்துவது அவனுக்கு நல்லதல்ல, நடைகளை நடத்துவது அவனுக்கு உரியதல்ல. The steps of the righteous person are ordered of God. நீதிமானுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். God does order your steps. தேவன் உங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். How does he do that? எப்படி அதை செய்கிறார்? Using the word. வசனத்தை பயன்படுத்தி. Amen. Word creates boundaries for you. வார்த்தையே உங்களுக்கு வேலையை சிருஷ்டிக்கிறது. Word creates boundaries in your mind. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய சிந்தனைக்கு வேலைகளை சிருஷ்டிக்கிறது. Word creates boundaries in your emotions. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உணர்வுகளை சுற்றி வேலைகளை சிருஷ்டிக்கிறது. Word creates boundaries as far as where you will go, to whom you will meet, what you will talk, and all those things. நீங்கள் வார்த்தையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளுகிற வேலைகளை, எங்கே செல்ல வேண்டும், யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும் என்பதை குறித்ததான ஞானத்தை கொடுக்கிறது. So when you take delight in the word of God, நீங்கள் தேவனுடைய வசனத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, meditate upon the word of God, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, you are building walls all around you. உங்களை சுற்றி நீங்கள் சுவர்களை கட்டுகிறீர்கள். You are raising up boundaries all around you. உங்களை சுற்றியதான அந்த வேலைகளை நீங்கள் எழுப்புகிறீர்கள். So you will not walk in the counsel of the wicked. நீங்கள் அதில் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டீர்கள். You will not sit in the seat of mockers. இப்படியாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டீர்கள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? You will not stand in the way of sinners. பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டீர்கள். What does he talk about? எதை அது பேசுகிறது? Boundaries. வேலைகள். Amen. Boundaries. வேலைகள். So now you went to Timnah. திம்னாத்திற்கு அவன் போனான். There the Bible says when he came back from Timnah, அவன் திம்னாத் மட்டும் வந்த பொழுது, so he tells his dad and mom, அவனுடைய தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் சொல்லுகிறான், in Timnah திம்னாத்திலே I saw a young Philistine woman. ஒரு பெலிஸ்தருடைய இளம் பெண்ணை கண்டேன். I saw there a young Philistine woman. அங்கே ஒரு பெலிஸ்தருடைய இளம் பெண்ணை நான் கண்டேன். I've seen. நான் பார்த்தேன். Yes, you see things outside the boundaries. Yes, எல்லைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காரியங்களை பார்க்கிறீர்கள். There are a lot of things within the boundaries. அநேக காரியங்கள் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. That is meant for you. அது உங்களுக்கென்றே உரியது. You can have it. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். You can enjoy it. அதை அனுபவிக்கலாம். You can experience it. அதை அனுபவிக்கலாம். But there are things outside the boundaries. ஆனால் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் காரியங்கள் உண்டு. But when you start paying attention to those things, அந்த காரியங்களை குறித்ததாய் நம் எண்ணங்களை நாம் அனுப்பும் பொழுது, no, it's going to be a trap in your life. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணியாக மாறும். So now when you talk about Samson, a great anointed man, சிம்சோன் தேவனால் பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். but now you've seen a young woman, Philistine woman. இப்பொழுது அவன் பெலிஸ்தரிடத்திலே ஒரு இளம் பெண்ணை கண்டான். So you need to learn about how to use your eyes responsibly. இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை ஒரு பொறுப்போடு எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Matthew 6, Jesus spoke about eyes. மத்தேயு 6 இயேசு கண்களை குறித்து பேசினார். He said, your eyes are the lamp of your body. அவர் சொன்ன காரியம் கண்களே சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. So eyes must have light. அதனால் கண்களுக்கு வெளிச்சம் அவசியம். If you have light in your eyes, உங்கள் கண்களிலே வெளிச்சம் இருக்கும் என்றால், you see things in God's perspective. தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். You see things being enlightened, illuminated by the revelation of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினாலே வருகிற அந்த வெளிச்சத்தினாலும் அந்த மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டதினாலும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். So the word is a light for you. அதனால் வார்த்தையே உங்களுக்கு வெளிச்சம்.
வெளிச்சம். So the word basically teaches you what to see. அதனால் வார்த்தையை அடிப்படையாக எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. How to see. எப்படி பார்க்க வேண்டும். It teaches you why to see. ஏன் பார்க்க வேண்டும். You understand what I'm talking சொல்வதை about? புரிந்து கொள்கிறீர்களா? Amen. So where you are not supposed to see. எங்கே நீங்கள் பார்க்க கூடாது. No, God doesn't show any light there. ஆண்டவர் அங்கே வெளிச்சத்தை அனுப்புவது இல்லை. So you have to follow the light. நீங்கள் வெளிச்சத்தை பின்பற்ற வேண்டும். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்ற Walk in the light. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். We are called to walk in the light. நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டவர்கள். There is no light without the word. வார்த்தை இல்லாமல் வெளிச்சம் இல்லை. Truth will bring liberation. சத்தியமானது விடுதலையை கொண்டு வரும். That devil will bring lies that can cause bondage in your life. பாருங்கள், பிசாசின் பொய்யானது நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகளை கொண்டு வருகிறது. So married people can live in bondage. திருமணமானவர்கள் கட்டுக்குள் வாழ முடியும். In their mind, அவருடைய சிந்தனையில், in their emotions, அவருடைய உணர்வுகளில், practically in their married life. அவருடைய திருமண வாழ்க்கையின் யதார்த்தங்களில். Because they have stepped out of the boundaries. ஏனென்றால் எல்லைகளை தாண்டி செல்கிறார்கள். I told you the mechanism of trap is placed outside the boundaries. நான் சொன்னேன், கண்ணியின் அமைப்பே எல்லைக்கு அப்பாற்பட்டே செயல்படுகிறது. So if you go where you are not supposed to go, நீங்கள் எங்கே போக கூடாதோ அங்கே போகும் பொழுது then you are vulnerable. அங்கே நாம் பலவீனமாக்கப்படுகிறோம். If you go and talk to somebody where you are not supposed to talk, யாரிடத்தில் பேச கூடாதோ அவளிடத்தில் போய் பேசும் பொழுது you are getting into a trap. நீங்கள் கண்ணிக்குள் சிக்குகிறீர்கள். Boundaries govern 3 areas. பாருங்கள், 3 areas. Boundaries govern 3 areas in your life. எல்லைகள் நம்முடைய வாழ்க்கையில் 3 பகுதிகளை ஆளுகை செய்கிறது. One is your thought life. முதலாவது நம்முடைய எண்ணம். Then your emotions. இரண்டாவது உணர்வு. Third, your physical actions. மூன்றாவது நம்முடைய சரீர நிலைமையில் நாம் எடுக்கிற நடவடிக்கைகள். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். So here our Samson goes by what he sees. இங்கே சிம்சோன் தான் பார்த்ததை வைத்து சொல்லுகிறான். Yes, he goes by what he sees. அவன் பார்த்ததை பின்பற்றுகிறான். He talks about what he sees. அவன் பார்த்ததையே சொல்லுகிறான். He doesn't know anything beyond that. அதை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. I have seen. நான் பார்த்தேன். That's all. அவ்வளவுதான். I have seen. நான் பார்த்தேன். I have seen a girl. நான் ஒரு பெண்ணை கண்டேன். He never said I know a girl. எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் என்று அவன் சொல்லவில்லை. Knowing a girl is different from just seeing a girl. ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் பெண்ணை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. Right? Don't go by what you see. பார்த்ததை வைத்து பின்பற்றாதிருங்கள். Go by what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை பின்பற்றுங்கள். Your faith plays a vital role in your marriage. உங்களுடைய திருமணத்திலே விசுவாசமானது மிக முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது. Sometimes people compromise with their faith in order to get somebody whom they love or like. பாருங்கள், சிலர் தாங்கள் நேசிப்பதையோ தாங்கள் விரும்புவதையோ பெற்றுக்கொள்வதற்காக வசனத்தை பின்பற்றாமல் அள்ள தட்டுகிறார்கள். Sometimes they say a lot of excuse. அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். And as a pastor I keep quiet. நான் போதகராக அந்த சமயத்தில் மௌனமாக இருந்து விடுவேன். I don't want to waste my time, my energy in talking to people who are not teachable. பாருங்கள், என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முயற்சியையும் நான் இப்படியாக கற்றுக்கொள்ள முடியாதவர்களிடத்தில் வீணடிப்பது இல்லை. I know they are not willing to listen. எனக்கு நன்றாய் தெரியும் அவர்கள் கேட்பதற்கே விருப்பமாய் இல்லை. They want to do what they want to do. அவர்கள் எதை செய்ய விரும்புகிறார்களோ அதையே செய்ய விரும்புகிறார்கள். Already they have decided. ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறார்கள். So I am out of the game. நான் இந்த விளையாட்டுக்கே இல்லை. Just like God. ஆண்டவரை போலவே. When they wanted to eat the fruit, கனியை சாப்பிட வேண்டுமா? he was out of the game. அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்றார். He just stayed out. வெளியே நின்று விட்டார். He was a spectator. அவர் ஒரு பார்வையாளராக இருந்தார். Always remember. எப்பொழுதும் நினைவில் வைத்துக் You கொள்ளுங்கள். decide for your life. உங்க வாழ்க்கையை நீங்க தான் And தீர்மானிக்கிறீங்க. nobody does. வேற யாரும் செய்ய முடியாது. Don't blame it on anybody. யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காத. They want to get married to somebody who is not even saved. ரட்சிக்கப்படாத ஆளை கூட கல்யாணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறார்கள். If you talk to them, they get offended. அதை பற்றி பேசினால் அவர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள். They are not willing to listen, not teachable. கவனிக்கவோ கற்றுக்கொள்ளவோ விரும்புவதில்லை. But the word is very clear. ஆனால் வார்த்தை தெளிவாக இருக்கிறது. I told you so many times. பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். Adam knew God before you could know about Eve. தேவனை ஏவாளை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆதாம் தேவனை அறிந்திருந்தார். So when he received Eve, அவன் ஏவாளை பெற்றுக்கொண்ட போது he received Eve from the hands of God. தேவனுடைய கரங்களிலிருந்து அவளை பெற்றுக்கொண்டார். Somebody shout amen. ஆமென் என்று சொல்ல. So Eve did not meet with Adam first. பாருங்கள், ஏவாளும் ஆதாமை முதலாவது சந்திக்கவில்லை. They didn't go on a date. பாருங்கள், ஏதோ ஒரு சந்திக்கணும் வெளியில ஓடிட்டு வரல. No, I'm not against dating. இதற்கு விரோதமாக நான் பேசவில்லை. So if you keep on dating with different people, there's a problem. ஒவ்வொரு ஆளா பார்த்து மாத்தி மாத்தி டேட் போட்டுருந்தா அது பிரச்சனை ஆயிடும். They say they want to try. சொல்லுகிறார்கள் முயற்சிக்கிறார்களாம். I don't know what they want to try. எதை முயற்சிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை.
They end up trying something else. வேற எதையோ முயற்சித்து They விடுகிறார்கள். end up touching each other. அதுதான் நடக்கும். They end up having sex before marriage. பாருங்கள், திருமணத்துக்கு முன்பாக உறவு வந்து விடுகிறது. Because they're trying to try something. ஏனென்றால் ஏதையோ ஒன்று செய்ய முயற்சிக்கிறார்கள். Hello. When you go and buy a car, ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்றால் you don't buy a car and test the vehicle after that. ஏதோ வாகனத்தை வாங்கிவிட்டு பிறகாக பரிசோதிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. No, when you go and buy a vehicle, you go through the manual, right? நீங்கள் வாகனத்தை வாங்குவதற்கு முன்பாக அதற்குரிய அந்த முறைகளை படித்துக் You want to கொள்கிறீர்கள் make அல்லவா? sure that you know everything. எல்லாம் தெரிந்த பிறகுதான் வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம். What's the power of the engine? எந்த வல்லமையுடைய அது இன்ஜின் என்று Is பார்க்கிறோம். it made in Japan or US, where it is made? ஜப்பான்லயா அமெரிக்காவிலே எங்கே அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை What's the பரிசோதிக்கிறோம். mileage? எத்தனை தூரம் செல்லும்? So in married life, திருமண வாழ்க்கையிலும் you must know about the other person, everything. திருமணம் செய்து கொள்ள பட போகிறவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். Whether they know God, அவருக்கு தேவனை தெரியுமா? whether they are saved, ரட்சிக்கப்பட்டவரா? what do they believe, எதை அவர்கள் what நம்புகிறார்கள், is the vision for their lives. அவருடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன? No, we don't care about all those things. இதை குறித்து நாம் அக்கறை கொள்வதில்லை. We try something else. வேற எதையோ You முயற்சிக்கிறோம். want to be more friendly. ரொம்ப நட்பு தன்மையில இருக்க No, விரும்புகிறோம். I'm not against love marriage. பாருங்கள், காதல் திருமணத்துக்குலாம் எதிரி இல்ல. No, I'm okay with that. அது பரவாயில்லை. I didn't get a chance to do that with my wife. இப்படி காதலிச்சு திருமணம் செய்கிற ஒரு விஷயம் நடக்கல. So we started loving after marriage. ஆனா திருமணத்துக்கு பிறகு இப்படியாக நேசிக்க ஆரம்பித்தோம். That is better, I believe. அதுதான் மேலே நினைக்கிறேன். One lady said like this: the best time I ever had with my husband is when he was not my husband. பாருங்க, ஒருவர் இப்படியாக சொன்னார், என்னுடைய கணவரிடத்தில் நான் வைத்திருந்த சிறந்த நேரமே அவர் என் கணவராக இல்லாத பொழுதுதான் என்று சொன்னார்கள். Don't misunderstand what I'm trying to say. சொல்வதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். That's the only season he was so kind to her. அப்பொழுதுதான் அவர் மிக பண்பானவராக இருந்திருக்கிறார். I adore you, baby. I adore you, baby. இப்படி பேபி, உன்னை நான் போற்றுகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். You are my everything. நீதான் எனக்கு எல்லாம். You are my world. நீதான் என் உலகம். In for a cup of coffee, you'll run and you'll get it. பாருங்க, ஒரு காஃபியை கூட ஓடி கொண்டு வந்த மனுஷன். He was turning everything upside down to just to make her happy. பாருங்கள், அந்த ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் செய்தார். Once they are married, திருமணமான பிறகு he was not the same. அதே மனுஷனாக இல்லை. You follow what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? I hope your wife doesn't say that to you. உங்களுடைய மனைவி உங்களை குறித்து இப்படி பேசக்கூடாது என்று நான் நம்புகிறேன். Your husband doesn't say the same thing to you. உங்கள் கணவர் உங்களை பற்றி இப்படி பேசக்கூடாது என்று நான் நம்புகிறேன். The best thing should be after marriage. சிறந்த காரியம் என்ன என்றால் திருமணத்துக்கு பிறகு நடக்கிற விஷயம். How you could love one another. எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியும். How you could serve one another. எப்படி ஒருவருக்கு ஒருவர் நாம் சேவை செய்ய முடியும். How you can sharpen one another. எப்படி ஒருவரை ஒருவர் நாம் கூர்மையிட முடியும். How you can build up one another. எப்படி ஒருவரை ஒருவர் நாம் கட்ட முடியும். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? You compromise with your faith. நீங்கள் விசுவாசத்தை அள்ளத்தட்டி and still you cannot expect God to bless your marriage. உங்களுடைய திருமணத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. I think in two things we all speak a lie, I believe. இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேடுகிறோம் என்பதை நான் நம்புகிறேன். One is during the wedding. During the wedding. ஒன்று திருமணத்தின் நேரத்தில் they know that they're getting married to somebody who doesn't love God. தேவனை நேசிக்காத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். But still we are called to bless them. ஆனாலும் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்படுகிறோம். No, we bless. நாம் ஆசீர்வதிக்கிறோம். But no, choice is yours. ஆனால் முடிவு உங்களுடையது. Amen. If you deserve the blessing, it's going to be with you. ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்தால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Or else it will come back. இல்லனா அது எங்க கிட்ட வந்துவிடும். And then when somebody dies, சிலர் மரித்தால், that guy might have been a wicked guy. ஒரு துன்மார்க்கமான மனுஷனா இருந்திருப்பார். He never loved God. தேவனை நேசிக்காத மனுஷன். But still used to come to church. ஆனால் சபைக்கு வந்திருப்பார். So when you bury that person, அந்த மனுஷனை நாம் புதைக்கும் பொழுது we all say good things. நல்ல காரியத்தை தான் சொல்லுவோம். Think about this. நினைத்து பாருங்க. Marriage is a reality. திருமணம் என்பது ஒரு நிஜம். If what you see before getting married is not the same as what you see after getting married, then I want to tell you, you're misfired. You have a wrong calculation. திருமணத்துக்கு முன்பாக பார்த்ததான காரியங்கள் திருமணத்துக்கு பின்பாக இல்லை என்றால் தவறான கணக்குகளை போட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். You do not know the other side. உங்களுக்கு அக்கறை என்ன என்று தெரியாது. Samson said, now I have seen. சிம்சன் சொன்னான், நான் இப்பொழுது கண்டேன். I've seen. நான் கண்டேன். So what?
என்ன அதனால? Tell somebody, so what? பக்கத்துல அதனால என்னன்னு கேளுங்க. Don't allow what you see to get hooked onto your mind. நீங்க பார்த்ததான காரியம் உங்களுடைய சிந்தனை சிக்க வைக்காதபடி பார்த்து கொள்ளுங்க. If you want to see something, நீங்க வேற எதையா பார்க்கணும்னு நினைச்சா tell God, as he brought Eve, so you'll bring somebody. ஏவாளை கொண்டு வந்த ஆண்டவரை பார்த்து வேற யாரையாவது கொண்டு வாங்கப்பான்னு சொல்லுங்க. Now imagine like this. நான் இப்படியா கற்பனை செய்கிறேன். This guy was given anesthesia. இந்த ஆளை இப்படியாக நித்திரை மயக்கமடைய செய்தார். You know, God was the first anesthetist, right? அவர்தான் முதல்ல இப்படி மயக்கத்தை கொண்டு வந்தவரே ஆண்டவர். One word, he slept for hours together. ஒரே ஒரு மயக்க ஊசி தான், பல மணி நேரம் மனுஷன் எந்திரிக்கல. When he got up, எந்திரித்த பொழுது he saw Eve. ஏவாளை பார்த்து விட்டான். Wow. ஐயோன்னு சொல்லல, நல்ல வேளை. He said, wow. Wow என்று தான் சொன்னார். Good, he didn't say ayyo. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Yes or no? So now talking about Samson. இப்போது சிம்சோனை பற்றி பேசுங்க. I've seen. நான் கண்டேன். Don't go by what you see. கண்டதை வைத்து செல்லாதிருங்கள். God knows the end from the beginning. தேவனுக்கு முடிவு ஆரம்பத்திலேயே தெரியும். You know the beginning. அவருக்கு ஆரம்பமும் தெரியும். No, we all talk like this. Now. இப்பொழுதே என்று நாம் அநேகர் பேசுவோம். Look at the language here. இந்த பாஷை எங்க கொஞ்சம் பாருங்க. I've seen a Philistine woman in Timnah. திம்னாத்திலே நான் ஒரு பெலிஸ்தரிடத்தில் பெண்ணை கண்டேன். And he says, now get up for me. அவளை எனக்கு இப்பொழுதே கொள்ள வேண்டும். What did he say? என்ன சொன்னார்? Now. இப்பொழுதே. Who is he? அவன் யார்? Anointed of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். God predestinated him to begin the deliverance of Israel. இஸ்ரவேலின் ரட்சிப்பை துவங்குவதற்காக தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டவன். Can I tell you something? நான் ஒன்றை சொல்லட்டுமா? When you choose something that is very incompatible with your calling and anointing, I want to tell you, it will destroy you. உங்களுடைய அழைப்பிற்கும் உங்களுடைய அபிஷேகத்திற்கும் விரோதமான இணையாத காரியங்களை தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களை சிதறடிக்கும். He didn't care about what God thinks. ஆண்டவர் என்ன சிந்திக்கிறார் என்பதை குறித்து அவன் அக்கறை கொள்ளவில்லை. He didn't even care about what dad and mom they have to say. தகப்பன் தாய் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து கூட அவன் அக்கறை கொள்ளவில்லை. So he just told dad, I instruct you. தகப்பனிடத்தில் அவன் சொன்னான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now. இப்பொழுதே. Go and get up for me. அவளை எனக்காக கொள்ள வேண்டும். I pray that you don't have children like this. உங்களுக்கு இப்படி எல்லாம் பிள்ளை இருக்க கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். They go around seeing a boy and girl, they come and fight with you. Go to that house. பாருங்கள், இப்படியாக சுற்றி பார்த்துவிட்டு யாரையாவது கண்டுபிடித்து விட்டு உடனே அவர்களை காண செல்ல வேண்டும் என்று சொல்லாதிருக்கட்டும். Go and get that boy for me. அந்த பையனை எனக்காக கொள்ள வேண்டும். Go and get the girl for me. அந்த பெண்ணை எனக்காக கொள்ள வேண்டும். Listen to parents. பெற்றோர்களை நீங்க கவனிக்கணும். Amen. They must have a say in your marriage. உங்களுடைய திருமணத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு பேச்சு இருந்தே ஆக வேண்டும். You follow what I'm saying? Before Samson was born, God spoke to his mom. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக தேவன் அவருடைய தாயினிடத்தில் பேசினார். He spoke to his dad. அவருடைய தகப்பனிடத்தில் பேசினார். Don't you think will he not speak about his marriage to his parents? அப்படி என்றால் அவருடைய திருமணத்தை குறித்து பெற்றோர்களிடத்தில் தேவன் பேச மாட்டாரா? Sometime we are acting ahead of God. சில நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செயல்படுகிறோம். We are in a hurry. நாம் அவசரத்தில் இருக்கிறோம். We are compelled to make decisions. சில முடிவுகளை செய்வதற்காக பலவந்தப்படுத்தப்படுகிறோம். I want to tell you, when you are in a hurry, don't make any decisions. நீங்கள் அவசரப்படும் பொழுது எந்த முடிவையும் செய்யாதிருங்கள். Amen. I wrote a wisdom note and I was saying that when you're running out of time, don't be in a hurry to make decisions. பாருங்கள், நான் இப்படியாக ஒரு ஞான குறிப்பை எழுதி இருக்கிறேன். நீங்கள் கால சென்று கொண்டிருக்கிறது என்பதினாலே அவசரப்பட்டு முடிவுகளை செய்யாதிருங்கள். Amen. Sometimes God waits with a miracle beyond human deadlines. பாருங்கள், மனுஷனுக்குரிய எல்லைகளை தாண்டி தேவன் அவருடைய அற்புதங்களை வைத்திருக்கிறார். Amen. A wise man is patient. ஞானமுள்ளவன் பொறுமையுள்ளவன். Love is patient. அன்பு பொறுமையுள்ளது. Amen. When you wait, you don't lose anything.
நீங்கள் காத்திருக்கும் பொழுது எதையும் இழப்பதில்லை. Amen. Wait for God to act. ஆண்டவர் கிரியை செய்வதற்காக காத்திருங்கள். So now his father and mother replied, isn't there an acceptable woman among your relatives and among all our people? அவனுடைய தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, உன்னுடைய சகோதரர்களிடத்திலும் நம்முடைய ஜனமனைத்திலும் ஒரு பெண் உனக்கு இல்லையா? Say acceptable. ஏற்றுக்கொள்ளக்கூடிய. So there is something called acceptable, there is something called unacceptable. பாருங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று உண்டு. So he went for that which was unacceptable. அவன் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றை தேடி சென்றான். He didn't care about anybody, God or parents. பாருங்கள், கர்த்தரையோ பெற்றெடுத்தவர்களையோ அவன் அக்கறை கொள்ளவே இல்லை. Sometimes rebellion in marriage is not rewarded. பாருங்கள், சில நேரம் திருமணத்தில் வருகிற முரட்டாட்டங்கள் பலனளிப்பது இல்லை. Now recently I know a couple who had to wait for 9 long years to be united in marriage with the blessing of their pastors and the family. பாருங்கள், ஒரு தம்பதியானவர்கள் 9 நீண்ட வருடங்கள் போதகர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருந்து திருமணம் செய்தார்கள். They both loved God. அவர்கள் இருவருமே தேவனை நேசித்தவர்கள். But they waited enough. ஆனால் நீண்ட காலம் பொறுமையோடு இருந்தார். Until the families would say yes. குடும்பங்கள் ஆம் என்று சொல்லும் வரைக்கும் காத்திருந்தார். Especially with God believing families. அது விசேஷமாக கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பங்கள் என்றார். Amen. So now Samson said to his father, சிம்சோன் தன் தகப்பனை பார்த்து, get her for me. அந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும். She is the right one for me. அவளே எனக்கு சரியானவள். Have you heard this dialogue anywhere? I think you said that. நீங்கள் இப்படிப்பட்ட டயலாக் அடித்தவர்கள் தானோ? Many years back. பல வருடங்களுக்கு முன்னாடி அடித்தேன் பாஸ்டர். You went to dad and mom and said, no, she is the right one. நீங்க உங்க தகப்பனிடத்தையும் தாயிடத்தையும் சென்று, அவளே சரியானவள். He is the right one. அவரே சரியானவர். So now when you talk about which one is right, நாம் இப்பொழுது பேசணும் எதுதான் சரியானது. so after marriage we say she is not right. திருமணம் ஆனவரை சொல்லுவோம், இந்த ஸ்ரீ சரியில்லை. Before marriage we say she is the right one. திருமணத்துக்கு முன்பாக சொல்லுகிற காரியம் அவளே சரியான மனுஷி. After marriage we say no, she is not the right one. திருமணம் ஆன பிறகு அந்த ஸ்ரீ சரியில்லை என்று சொல்லி விடுகிறார்கள். Pastor, all the glitters is not gold. பாருங்கள், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. But still it was glittering. ஆனாலும் மின்னிற்று. No, I would tell you, you were just watching when it was glittering. ஓ, நாம் பார்த்த நேரம் மின்னிக்கிட்டு இருந்தது. Some people become more wise and they try to advise others after marriage. சில பேர் திருமணம் ஆன பிறகு ஒரே அறிவுரை சொல்லுவாங்க, பார்க்கணும். அதற்கு ஞானவான்கள். God wants you to be wise before you get married. ஆனா திருமணம் ஆவதற்கு முன்பாக ஞானிகளாய் இருக்க தேவன் விரும்புகிறார். You follow what I'm saying? Amen. She is the right one for me. அவளே எனக்கு சரியானவள். Choosing what is right. சரியானதை தெரிந்து கொள்வது. Choosing relationships. உறவுகளை தெரிந்து கொள்வது. Now what's the problem with Samson? Listen. சிம்சோனின் பிரச்சனை என்ன? கவனிங்க. What's the problem with Samson? சிம்சோனின் பிரச்சனை என்ன? He is making a decision, right? அவன் ஒரு முடிவை எடுத்தான் அல்லவா? It is about his marriage and his future. அவனுடைய திருமணத்தையும் எதிர்காலத்தையும் குறித்ததான முடிவு. What's wrong with this boy? இந்த பையனிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன? Number 1, முதலாவது, he didn't get God involved in his marriage. அவனுடைய திருமணத்திலே தேவனை அவன் ஈடுபடுத்தவே இல்லை. He didn't involve his dad and mom in the marriage. அவனுடைய தகப்பனை தாயை அவன் ஈடுபடுத்தவில்லை. He decided based on what he saw. தான் கண்டதை வைத்து அவன் முடிவை எடுத்தான். As long as it's going to please my eyes, that should be the best thing for me in my life. என் கண்ணுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கைக்கும் சிறந்தது என்று முடிவெடுத்தான். All that is pleasing to your eyes is not necessarily good for your soul. உங்களுடைய கண்களுக்கு பிரியமா இருப்பதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவுக்கு சரியானதா இருக்கும் என்ற அர்த்தமே அல்ல. The beauty is in the soul of a person. ஒரு ஆத்துமாவிலே இருக்கிற அழகுதான் உண்மையான அழகு. Someone say beauty is only skin deep. சில சொன்னார்கள் தோலுக்கு கீழாக இருப்பதுதான் அழகு. So we see something before marriage. திருமணத்துக்கு முன்பாக சிலதை பார்த்தது. We see something else after marriage. ஆனால் திருமணத்துக்கு பின்பாக வேறொன்றை பார்ப்பது. No, we call before marriage
marriage, you are like an angel. திருமணத்துக்கு முன்பாக நீ தேவதையை போல் இருக்கிறாய். Now after marriage, we say you look like a devil. திருமணத்துக்கு பிறகு பிசாசாக இருக்கிறாய். Probably we say fallen angel. கீழே விழுந்த தூதியாக இருக்கிறாய். Hello. She is the right one. அவளே சரியானவள். How can you choose something without involving God? கர்த்தரை ஈடுபடுத்தாமலேயே எப்படி தெரிந்தெடுக்க முடியும்? I will teach you what is best for you and I will direct you in the way you should go. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன். If you are not even taught by God, you do not know what is best for you. நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிராத பட்சத்தில் உங்களுக்கு சிறந்தது எது என்று கூட தெரியாது. I want to tell you, people go outside the boundaries ஜனங்கள் எல்லைகளை தாண்டி செல்லுகிறார்கள். because they are not taught by God. ஏனென்றால் அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கவில்லை. When you are not taught by God, நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிராத you பட்சத்தில் don't have the fear of God. தேவனுடைய பயம் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள். When you don't have the fear of God, நீங்கள் தேவனுடைய பயமற்றவர்களாய் இருக்கும் பொழுது you lose your sense of direction. உங்களுடைய திசையின் அந்த வழிநடத்துதலை தவற விடுகிறீர்கள். When you don't have the fear of God, தேவனுடைய பயம் உங்களில் இல்லாமல் இருக்கும் you பொழுது go by what you see, you don't go by what you believe. நீங்கள் கண்டதை வைத்தே செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? He got married to her. அவளை திருமணம் செய்து கொண்டான். I don't want to go through everything. எல்லாவற்றையும் நான் பின்பற்ற விரும்பவில்லை இங்கே. So somehow you want to get married and it's done. எப்படியோ திருமணம் செய்து கொள்ள விரும்பினான், திருமணம் செய்து கொண்டான். Marriage is just a one day event. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம் திருமணமானது ஒரு நாள் வைபவம். Now we just say, oh, I want to get married. I want to get married. I want to get married. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். Let me tell you, just one day function. ஒரு நாள் கொண்டாட்டம் தான். Within 24 hours it's over. 24 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும். Think about life after marriage. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்கள். If you're looking for just one day function, it's not going to help you. ஒரு நாள் விழாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது உதவி செய்யாது. The next day you'll have to see a wife now without makeup. மறுநாள் மேக்கப் இல்லாத மனைவியை பார்த்து தான் ஆகணும். Now literally one guy in a few weeks back he filed a case in the court. உங்களுக்கு தெரியணும், நிஜமாவே கோர்ட்ல கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. I think it's in Brazil. பிரேசில் தேசத்துல. No, his girlfriend used to come with a lot of makeup. She looked like an actress. பாருங்க, சினிமா நடிகை மாதிரி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருந்தாங்க பட்டா பட்டுன்னு. And he fell for it. அதுக்கு விழுந்துட்டார் அவர். So after wedding, the next morning, கல்யாணம் ஆகி மறுநாள் காலையில, some of you might have seen that photo. அந்த போட்டோவை நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். She was looking like an old woman without makeup. மேக்கப் இல்லாதனால கிழவிய மாதிரி தெரிஞ்சாங்க. Even I was afraid to look at the picture. அந்த படத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். No, it's a real. அது உண்மை. Real. The more you go artificial. கவனிங்க கொஞ்சம் நல்லா. The more you go artificial. ரொம்ப நீங்க செயற்கையா இருந்தீங்கனா you lose the original. ஆமா, இயற்கையை இழந்து விடுவீர்கள். Makeup is good. மேக்கப் பண்றது நல்லதுதான். But let it not destroy the originality. ஆனா உங்களுடைய தன்மையை இழக்காதபடி செய்து கொள்ளுங்கள். God has designed you already beautiful. அழகாக ஏற்கனவே தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறார். You are handsome. நீங்க அழகா இருக்கீங்க. You are beautiful. நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. Amen. Yes. So I tell people, when they want to see the boy and girl, நாங்க இந்த நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். ஒரு பையனையோ பொண்ணையோ பார்க்க வேண்டும் என்றால் bring the girl without makeup. மேக்கப் இல்லாம கூட்டிட்டு வாங்க. I tell them, listen, I tell them, don't take the girl into a studio and take photo. ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்க வைப்பாங்க. செய்யாதீங்க. I tell them, take a photo on your cell phone in your home in a modest dress and send the photo. பாருங்க, வீட்ல இயல்பா இருக்கும் பொழுது, சாதாரணமா இருக்கும் பொழுது ஒரு போட்டோவை எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவோம். Because what they see in the photo is not the same as what they see in reality. It will be a trouble. நேர்ல வந்து பார்க்கும்போது போட்டோல இருந்த மாதிரி இல்லனா பிரச்சனை. If the photo looks simple, எளிமையா புகைப்படம் இருக்குனா, and in reality she looks better, பாக்கும்போது இன்னும் பெட்டரா இருந்தாங்கனா, no, you have plus point. ஒரு பெரிய பிளஸ் அங்க. Amen.
You know why I'm saying this? எதற்காக சொல்லுகிறேன்? I'm not against makeup. மேக்கப் பண்ண கூடாதுனே பேசல. I'm not against real good dressing. ஒரு நல்ல Dress போட கூடாதுனே சொல்றேன். But don't do it because you think you lack something in your life. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவாய் இருப்பதினால் போட்டுக்கொள்ளாதே. That is very very wrong. அது ரொம்ப தவறு. You think you lack something in your life, you're trying to make it up with your dress and with your all the makeup. That is wrong. ஏதோ ஒன்று குறைவாய் இருப்பதாய் நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றை அதிகமாக போட்டுக்கொண்டு உடையை மாற்றி கொண்டால் அது தவறாகும். You don't need to impress somebody with your beauty or with your handsomeness by really doing things. பாருங்க, எதையோ ஒன்று செய்து மற்றவங்களை நம்ம பிரியப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. A real person will love you for who you are. நிஜமான மனுஷனா உண்மையான நிஜமான உங்களை நம்புகிறவராய் நேசிக்கிறவராய் இருக்க வேண்டும். With makeup or no makeup. மேக்கப் போட்டாலும் மேக்கப் போடாவிட்டால் still they will love you. அவர்கள் நேசிப்பார். All the ladies say amen. எல்லா பெண்களும் ஆமென் என்று சொல்லுங்கள். So this guy got married. இந்த மனுஷன் கல்யாணம் செய்து கொண்டார். So he put a riddle to everyone. எல்லாருக்கும் ஒரு விடுகதை வேற கொடுத்தார். And he said within 7 days if you solve the riddle, இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த விடுகதையை விடுவிக்காவிட்டால் I will reward you. விடுவித்தால் நான் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பேன். But if you don't, விடுவிக்காமல் போனால் you have to reward me. நீ எனக்கு பதிலுக்கு செய்யணும். So now இப்பொழுது 3 days they tried. 3 நாள் ட்ரை பண்ணாங்க. They could not do anything about this. ஒண்ணும் பண்ண முடியவில்லை. Right? So now the only way to make that work is by getting connected to his wife. இதை செயல்படுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் பெண்டாட்டியை பிடிக்கணும். Listen carefully. கவனமா கேளுங்க. Here is an anointed man getting married to a woman who has nothing to do with God. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு தேவனை அறியாத ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. Now I believe, what we have seen in the Bible, if only Samson had married a right person. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது சிம்சோன் மாத்திரம் சரியான ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்திருந்தால் his history would have been totally different. அவனுடைய வரலாறே வித்தியாசப்பட்டு இருக்கும். A powerful anointed man of God. தேவனால் வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Being set apart from birth. பிறந்தது முதல் பிரித்தெடுக்கப்பட்டவன். But a complete failure in his married life. ஆனால் அவனுடைய திருமண வாழ்க்கையில் முழுமொத்த தோல்வியுற்றவன். You can be very successful in your public life. உங்களுடைய பகிரங்க வெளியரங்கமான வாழ்க்கையில நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபராய் இருக்கலாம். But you can be a thorough failure in your marriage. ஆனால் உங்களுடைய திருமணத்திலே முற்றும் தோல்வியுற்றவராகவும் இருக்கலாம். More than what people think about you. மக்கள் உங்களை என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட what your spouse thinks about you is very important. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். Amen. So now they told her this. இப்போது அந்த ஸ்ரீனிடத்தில் அவர்கள் இப்படியாக சொன்னார்கள். You have to talk to your husband. நீ உன்னுடைய கணவரிடத்தில் பேச வேண்டும். And get the news for us. எங்களுக்கு அந்த விடுகதையை விடுவிக்க வேண்டும். Otherwise we'll kill you, we'll burn you and your father's house. உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னையும் நாங்கள் இல்லை என்றால் அக்கினியினால் சுட்டெரித்து போடுவோம். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Look at me everybody. எல்லாரும் என்னை பாருங்கள். When the devil cannot get connected to you, பிசாசு உங்களிடத்திலே தொடர்பை வைக்க முடியாமல் போனால் you will try to do that with your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அவன் செயல்பட ஆரம்பிப்பான். Especially when you choose somebody who's ungodly. தேவ பக்தி இல்லாத ஒருவரை தெரிந்தெடுத்திருப்பீர்கள் என்றால் The enemy cannot touch you, probably you'll touch your husband. உங்களை தொட முடியவில்லை என்றால் உங்களுடைய புருஷனை தொடுவான். If cannot touch you, you will touch your wife. உங்களை தொட முடியவில்லை என்றால் உங்களுடைய மனைவியை தொடுவான். The devil was trying to get connected to Samson. பாருங்கள், சிம்சோனோடு தொடர்பை வைக்க பிசாசு முயற்சித்தான். But somehow he will not speak about the riddle. ஆனால் அவனால் அந்த விடுகதையை விடுவிக்க முடியாது. The only way to have an access to Samson is by getting connected to his wife. ஆனால் சிம்சோனை தொடர்பு வைக்க வேண்டும் என்றால் அவனுடைய பெண்டாட்டி வைத்து தான் தொடர்பு வைக்க முடியும். So now இப்பொழுது Mrs. Samson goes to Samson. இப்பொழுது இந்த சிம்சோனின் மனைவி தன்னுடைய புருஷனிடத்தில் செல்லுகிறாள். I like the language in the Bible. வேதத்தின் வார்த்தையை நான் பாஷையை she threw herself on him. அவள் போய் அழுது. In English Bible it says she threw herself on him. பாருங்க, போய் அவன் மேல விழுந்துட்டான். Anybody would like to explain this? யாராவது அனுபவித்திருக்கிறீர்களா? Oh pastor, it's happening every day in my life. எல்லா நாளும் நடக்குது பாஸ்டர். Hello. She threw herself on him. பாருங்க, போய் சிம்சோன் மேல விழுந்துட்டா. What
comes around, it goes around. எது வருதோ அதுதான் சுற்றும். She threw herself on him. இப்படியாக அவன் மேல் போய் விழுந்தாள். So I leave to your imagination. நீங்கள் கொஞ்ச நேரம் கற்பனை செய்யுங்கள். And started sobbing. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். You hate me. நீ என்னை பகைக்கிறாய். You don't really love me. நீ உண்மையாக என்னை நேசிக்கவில்லையே. You have given my people a riddle. என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய். But you haven't told me the answer. ஆனா எனக்கு நீ அதை விடுவிக்கவில்லையே. And he said, not even to my dad and mom I told this. என் தாய் தகப்பனுக்கே நான் விடுவிக்கவில்லையே. Why should I tell you? உனக்கு ஏன் விடுவிக்க வேண்டும்? Riddle is a riddle. விடுகதை தான். But the wife says, ஆனால் பெண் சாதி சொன்னாள், I will not give up. I'll go on nagging you. நான் நீ விடுகதையை விடுவிக்கிற வரைக்கும் விடமாட்டேன். Can I talk about nagging wives? All the men say yes, yes, yes. வதைக்கிற பெண் ஜாதிகளை குறித்து நான் பேசட்டுமா? I know the men say yes, yes. சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். All the men say hallelujah. எல்லா ஆண்களும் சொல்லுங்கள் ஹalleluya. Now many times I banged you, but now it's a time to talk about a nagging wife. பாருங்கள், தொந்தரவு படுத்துகிற ஸ்திரீயை பற்றி பேச வேண்டும். Nagging wives. ஒரு தொந்தரவு செய்கிற மனைவி. There's something called wife. மனைவின்னு ஒன்று உண்டு. And there's something called nagging wife. தொந்தரவு செய்கிற மனைவி என்றும் உண்டு. I don't know which one you belong to. நீங்க எந்த மனைவியின் கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். Nagging wives will just keep on. வீட்டில் இந்த இசை எப்பொழுதுமே இருக்கும். Have you seen the bees going around? பாருங்க, இந்த தேனீக்கள் சுத்தும்போது அதேதான். Yes. You know what do? We say shoo. அப்படிን தொரத்து. Nagging. தொந்தரவு. She started nagging him. பாருங்க, இப்படியே தொந்தரவு. She started crying. That's a very powerful weapon the women use. பாருங்க, இந்த ஸ்திரீகளுக்கே இருக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் அழுகை. No, they can't hit you. உதைக்க தான் முடியலையே. Because they are weaker vessels. ஏனென்றால் பலவீனமான பாண்டங்கள். Some women beat husbands. சில பொண்டாட்டிங்க அடி. Praise the Lord. Praise the Lord. But most women they cannot beat the husband. அநேக பெண் சாதிகள் இப்படியாக தங்கள் கணவர்களை உதைக்க முடியாது. So what they do? என்ன செய்யறது? So they cry. உன்னை அழறதா. Wives, மனைவிகளே, when you want to get something from your husband, உடைய புருஷர்களிடத்திலிருந்து ஏதாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், if you use this as a weapon, இதை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீர்கள் என்றால், in the name of Yeshua Mashiach இருப்பேனா, யேசுவா மஷியா நாமத்திலே இப்போதே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். Jesus name repent. இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புங்கள். I think his purse is empty. Nagging wives. தொந்தரவு படுத்துகிற மனைவிகள். I read a interesting story. ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தேன். There was a farmer, who was really hard working every day. ஒரு விவசாயி தினமும் கடினமாக உழைத்தவர். But he had a wife who used to nag him all the time. ஆனால் அவருக்கு ஒரு தொந்தரவு செய்கிற மனைவி எப்பொழுதுமே தொந்தரவுபடுத்தி கொண்டிருந்தார். The only time he was free is when he go out in the field to do his agriculture. அவருடைய விவசாயத்தை செய்கிற அந்த சமயம் மாத்திரமே அவர் சுதந்திரமாக இருந்தார். So whenever he will come back home, எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வருவாரோ, the wife will start nagging. இந்த மனைவி இப்படியாக தொந்தரவு செய்ய ஆரம்பிப்பார். இதே போல் இசை வாசிப்பார்கள். So he was really tormented. அதனால் அவர் மிகவும் தொந்தரவுக்குள்ளானார். He was in depression. அவர் இப்படி மன அழுத்தத்திற்குள் போய் விட்டார். He didn't know how to get out of this. எப்படி இதை விட்டு அவர் வெளியே வருவதென்றே தெரியவில்லை. So one day, ஒரு நாள், he was in the field and working hard. அப்படியாக இப்படி விவசாயம் செய்தவர் பாடுபட்டு கொண்டிருந்தார். Suddenly his wife showed up. திடீரென்று மனைவி வந்து விட்டார். And she said, I brought you lunch. நான் உங்களுக்காக இப்படி உணவை கொண்டு வந்திருக்கிறேன், மதிய உணவு. So this man used to go with a donkey to his field. இவர் வயல்களுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கழுதையோடு செல்லுவார். So under a tree he will tie the donkey. ஒரு மரத்தின் கீழாக அந்த கழுதையை கட்டுவார். So when his wife showed up, அவர் மனைவி வந்த பொழுது he came back to the tree. அந்த மரத்தின் இடத்திற்கு திரும்பி sat வந்தார். under the shadow of the tree. அந்த மரத்தின் நிழலில் கீழ் உட்கார்ந்தார். He and his wife sat next to the donkey. இந்த கழுதைக்கு பக்கத்திலே அவரும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்தார். And she started serving him his lunch. அவருடைய மதிய உணவை இப்படியாக பரிமாற ஆரம்பித்தார்கள். Now when he was about to just put one mouth, ஒரு வாயில சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி, as usual she started off. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. And she went on and on. போய்க்கொண்டே இருந்தது. I don't know what the donkey thought about it. இந்த கழுதை என்ன நினைச்சதுன்னு தெரியல. It just gave one powerful kick with its hind legs. இந்த பின்னங்காலால விட்டது பாருங்க ஒண்ணு. Right on her head.
அந்த அம்மா தலையிலே விட்டுருக்கு. She fell down. கீழே விழுந்துட்டாங்க. And she was dead. மரித்தே போய் விட்டார்கள். She was dead. மரித்து விட்டார்கள். So this man just cried. அதனால இந்த மனுஷன் அழுதார். So he had to. அவர் அழுதுதான் ஆகணும்பா. So took the body to the church for funeral. சபைக்கு அந்த சடலத்தை கொண்டு சென்று அடக்க So ஆராதனை the செய்ய pastor வேண்டும். gave a very powerful sermon. போதகர் ஒரு வல்லமையான செய்தியை கொடுத்தார். And finally everybody came to pay their last respect. எல்லாரும் அந்த கடைசி மரியாதை செய்வதற்காக கடந்து வந்தார்கள். So while he was there, அவர் அங்கே இருந்த பொழுது all the women and the mourners, they will come and tell him something. எல்லா ஸ்திரீகளும் வந்து அந்த துக்கம் கொண்டாட வந்தவர்கள் ஏதோ ஒன்று வந்து சொல்லுவார்கள். And you will always notice that. இப்படி தலையவர் அசைப்பார். So whenever a man mourner and men who came to comfort him, they spoke something to him. மனுஷங்க துக்கம் கொண்டாட வந்த ஆண்கள் வந்து சொன்னபோது ஏதோ சொன்னாங்க. He will always say like this. இப்படி ஆண்கள் சொன்னபோது தலை இப்படி அசைத்தார். The pastor was watching. போதகர் பார்த்து கொண்டே இருந்தார். Whenever a lady comes, he always says yes, yes. ஸ்திரீகள் வந்து பேசினாலே இந்த மனுஷன் இப்படி ஆமோதித்தாரே. But when the men mourners, they come, they talk to him something, he says no. மணல் ஆண்கள் வந்து பேசும்போது தலை இப்படி ஆட்டி இல்லை என்று சொல்லுகிறார். He was very inquisitive. இதை கேட்கணும்னு ஒரே ஆர்வம். What's happening? என்ன நடக்கிறது? Whenever a lady comes and speaks to him, he says yes. எப்ப பெண்கள் வந்து பேசினாலும் ஆம் என்று சொல்லுகிறீர். When a man comes and says something, he says no. ஆம்பளை வந்து சொன்னா நோன்றீங்க. So after everybody is gone, எல்லாரும் போன பிறகு he called this man. அந்த மனுஷனை அழைத்து, Can I talk to you for a minute? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசட்டுமா? I'm a little inquisitive. எனக்கு ரொம்ப ஆர்வமா I இருக்கு. was watching during the funeral service. நான் அந்த அடக்க ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தேன். Whenever a lady came, he always nodded yes, yes. ஒரு ஸ்திரீ வந்தபோது எப்பொழுதுமே ஆமா ஆமா என்று சொன்னீரே. And whenever a man came, he said no, no, no. ஒரு மனுஷன் வந்தபோது இல்லை இல்லை என்று சொன்னீரே. Now what is it all about? என்ன அர்த்தம்? No, what did he say when the ladies come? லேடீஸ் வந்தபோது என்ன சொன்னார்கள்? And he said, அவர் சொன்னார், when the ladies came, ஸ்திரீகள் he வந்தபோது always said she was a wonderful woman. அவர் சொன்னார்கள் இந்த ஒரு அருமையான ஸ்திரீ. Even in death, you see a body so angelic. பாருங்க மரணத்துல கூட ஒரு தூதனை போல தெரிகிறார். She was like a mother to me. அவர் எனக்கு ஒரு அம்மாவை போல இருந்தார்கள். So they spoke all the good things about her. அவளை பற்றி எல்லா நல்ல காரியங்களை சொன்னாங்க. So he said yes, yes, yes. ஆமா ஆமா ஆமான்னு சொன்னார். The pastor asked him, அப்ப போதகர் கேட்டார், what did the men say? ஆண்கள் என்ன சொன்னார்கள்? He was saying no, no. ஏன் நோ என்று What did the men say? என்ன அந்த ஆம்பளைங்க சொன்னார்கள்? He said, அவர் சொன்னான், pastor, they wanted to know whether the mule is for sale. அவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கழுதை விற்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதா என்று கேட்டார்கள். The mule is for sale. இந்த கழுதையை விக்கிற மூட்ல இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. And he said no. அதுதான் இல்லைன்னு சொன்னேன். Anyway, it's a small joke about a nagging wife. தொந்தரவு படுத்துகிற மனைவியை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிரிப்புக்குரிய கதை. So Samson's wife சிம்சோனின் started nagging him. பெண் சாதி அவனை தொந்தரவு படுத்த தொடங்கினாள். So nagging is good தொந்தரவு செய்வது to some extent. ஒரு அளவிற்கு நல்லதுதான். Amen. If you nag too much, மிக அதிகமாக தொந்தரவு செய்தால் it may misfire. அது திரும்பவும் நம்மையே The பாதிக்கும். Bible says she threw herself on him. அவன் மேல் போய் விழுந்தாள். And she says, you hate me, you don't really love me. நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். You got to understand, there's no manipulation in love. நீ நன்றாய் புரிந்து கொள்ளணும், அன்பிலே மாய்மாலம் இல்லை. Love doesn't demand. அன்பு ஒரு நாளும் பலவந்தப்படுத்தாது. Love always gives. அன்பு எப்பொழுதுமே கொடுக்கும். Amen. So I'm going to know, I cannot finish this today, but I'm going to talk about this next month. Don't miss it. இதை நான் முடிக்க முடியவில்லை, அடுத்த மாதம் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். When you have an unholy, incompatible alliance in marriage, how the devil will rock your marriage. I want to talk about that. நீங்கள் பரிசுத்தம் அல்லாத தேவனால் வராத ஒரு இணைப்பிற்குள் செல்லும் பொழுது பிசாசானவன் எப்படியாய் எதிர்க்கிறான் என்பதை குறித்து திருமண வாழ்க்கையிலே நான் அடுத்த முறை பேசுவேன். So beware of what you see. நீங்கள் காண்கிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Live with boundaries. எல்லைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள். Raise up your boundaries. உங்களுடைய எல்லைகளை எழுப்புங்கள். May the Lord bless you and your married life. உங்களுடைய வாழ்க்கையும்
உங்கள் திருமண வாழ்க்கையும் தேவன் Shall we ஆசீர்வதிப்பார். pray? நாம் ஜெபிக்கலாம். Lift your hands, everyone. எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. Hallelujah. I want to pray for you right now. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father God, I pray and commit everybody who listen to the word. பிதாவாகிய எங்கள் தேவனே, ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்ட கவனித்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, even those who follow us on the internet. ஆண்டவரே, இன்டர்நெட் மூலமாக எங்களை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Like Samson, we will not go by what we see. ஆண்டவரே, சிம்சோனை போல நாங்கள் கண்டதை பின்பற்றாதவர்களாய் இருக்க கிருபையை But we தாரும். will walk according to the counsel of God. ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற ஜனங்களை எங்களை மாற்று. Lord, I pray your people will live with boundaries. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் எல்லைகளுக்கு உட்பட்டு வாழ கிருபையை I தாரும். pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். If somebody has gone beyond the boundaries, ஆண்டவரே, எல்லையை தாண்டி யாராவது சென்றிருப்பார்கள் I என்றால் pray that you will bring them back within the boundaries. ஆண்டவரே, அவர்களை எல்லைகளுக்கு உட்பட்டவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வாரும். They will not get caught with a trap that's outside the boundary. எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கண்ணிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி அவர்களை விடுதலை செய். Every mechanism of Satan and temptation be broken in their lives, O God. எல்லா சாத்தானுடைய சோதனைக்கு உட்பட்ட அமைப்புகளும் அவருடைய வலைகளும் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. If anyone's marriage is in trouble, யாருடைய திருமணமாவது பிரச்சனையில் இருக்கும் I என்றால் pray you will touch them. ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்தை தொடும்படியாய் You will ஜெபிக்கிறேன். break the bondage. அந்த கட்டுகளை You உடைப்பீராக. will restore them, O God. ஆண்டவரே, மறுபடியும் அவர்களை திரும்ப கட்டுவீராக. Every demon and the plans I destroy it in Jesus' name. எல்லா பிசாசுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். Every demon that sent on assignment against any one of our marriage be disconnected and destroyed by the fire of the Holy Ghost right now. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே எந்த குடும்பத்திற்கு விரோதமாக பிசாசுடைய எந்த திட்டமானது எந்த நோக்கமானது அனுப்பப்பட்டிருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே அதை ரத்து செய்து நான் இப்பொழுதே அழிக்கிறேன். I pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் They ஜெபிக்கிறேன். will be taught by God. அவர்கள் தேவனால் The போதிக்கப்பட்டவர்களாய் word of God இருப்பார்கள். will be their foundation for their marriage. தேவனுடைய வார்த்தையுடைய திருமணத்திற்கு அஸ்திபாரமாய் The மாறட்டும். presence of God will fill their homes, O ஆண்டவரே, God. தேவனுடைய பிரசன்னமுடைய குடும்பங்களை நிரப்பட்டும் ஐயா. I bless your people tonight. உம்முடைய ஜனத்தை இந்த ராத்திரி வேளையிலே நான் In ஆசீர்வதிக்கிறேன். Jesus' most powerful, precious name we pray. இயேசுவின் மிக வல்லமையான விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. God's people say தேவ amen. ஜனங்கள் சொல்வீர்களாக ஆமென். Hallelujah. Put your hands together. Give கரங்களை glory தட்டி to God. தேவனுக்கு மகிமையை கொடுங்க. Hallelujah. Hallelujah. Amen.